சாதிய சர்ச்சைகள் கிளம்பியதைத் தொடர்ந்து பியூர் வெஜ் மோடின் பச்சை விடை நடைமுறையை கைவிடுவதாக ஜொமேட்டோ நிறுவன CEO தீபேந்தர் கோயல் அறிவித்திருக்கிறார். நெட்டிசன்களிடமிருந்து சாதிய எதிர்மறை விமர்சனங்கள் வந்த நிலையில் தமது முடிவை ஜொமேட்டோ மாற்றியதற்கான காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்தியாவின் பிரபல உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோ அவ்வப்போது பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுத்தான் வருகிறது. அந்த அடிப்படையில் பச்சை வண்ண டெலிவரி முறையை அந்த நிறுவனத்தின் CEO தீபேந்தர் கோயல் அறிமுகப்படுத்தினார். பியூர் வெஜ் மோட் என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த திட்டத்தில் 100% சைவ உணவகங்களிலிருந்து பச்சை வண்ண உடையுடன் ஊழியர்கள் டெலிவரி செய்வார்கள் எனவும், அசைவ உணவுகளை தயாரிக்கும் உணவகங்களிலிருந்து கூட சைவ உணவுகள் பெறப்படாது எனவும் அவர் கூறினார். உலகளவில் இந்தியாவில்தான் சைவ உணவு உண்பவர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாகவும், தங்களின் உணவு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் கவனத்துடன் இருப்பதாகவும் கோயல் குறிப்பிட்டிருந்தார். அசைவ உணவு சாப்பிடுபவர்களை சாடும் வகையில் சாதிய வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டே இந்த பியூர் வெஜ் மோட் அறிமுகப்படுத்தப்பட்டதாக எதிர்ப்புகள் கிளம்பின. சமூக வலைதளங்களில் அசைவம் என்பது தீண்டத்தகாத உணவா எனவும் பலரும் கேள்வி எழுப்பினர். உணவு டெலிவரி செய்யும் பையில் பிரியாணி வாங்குபவர் அருகில் இருக்கும் தயிர் சாதத்தை பற்றி கவலைப்படாத போது, தயிர் சாதம் பெறுபவர் மட்டும் பிரியாணியை அருவருப்புடன் பார்க்கும் நிலையை இந்த அறிவிப்பு மேலும் அதிகரிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்தியாவில்தான் அதிக சைவ பிரியர்கள் என ஜொமேட்டோ CEO கூறிய நிலையில் நாட்டில் 19% மக்கள் மட்டுமே சைவம் உண்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இஸ்லாமிய டெலிவரி ஊழியர்கள் விநியோகித்த உணவை மக்கள் ஏற்க மறுத்த பல்வேறு சம்பவங்களும் இங்கே அரங்கேறியுள்ளன எனவும் இணையத்தில் பதிவுகள் பொங்கின. ரயில்கள், தியேட்டர்களில் அருகில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அமராத நடைமுறை தொடரும் போதும் சாம்பார் அருகில் கருவாடு இருப்பதை மட்டும் தவறாக பார்ப்பது சரியா என்ற கேள்வியை இக்கருத்து வெளிப்படுத்துவதாகவும் இணையத்தில் புயல் கிளம்பியது. இதேபோன்று தொடர் எதிர்மறை விமர்சனங்கள் வந்ததால் அந்தர்பல்டி அடித்து தமது முடிவை அதிரடியாக மாற்றி அறிவித்திருக்கிறார் ஜொமேட்டோ CEO தீபேந்தர் கோயல். சாதிய வேறுபாடு போன்ற விமர்சனங்கள் எழுந்திருப்பதால் இந்த திட்டத்தை கைவிடுவதாக அவர் கூறியிருக்கிறார். இனி தங்களது ஊழியர்கள் எந்த வேறுபாடுமின்றி சிவப்பு நிற உடையையே அணிவர் எனவும் தனது X தளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிவப்பு நிற உடையில் உள்ள போதும் சைவ அசைவ உணவுகளை கையாள்வது தொடர்பாக உரிய வழிமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாடிக்கையாளர்களால் தங்கள் ஊழியர்கள் எந்த பாதிப்பையும் சந்திக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பியூர் வெஜ் மோட் அறிவிப்பு தொடர்பான எதிர்பாராத விளைவுகளை தங்களுக்கு புரிய வைத்ததற்கு நன்றி எனவும், தேவையற்ற அகங்காரமோ பெருமிதமோ இல்லாமல் மக்களின் கருத்தை எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னணி உணவு நிறுவனமான தங்களை எதிர்த்து ஒரு அறிவிப்பால் ஒரே இரவில் ஏகபோக விமர்சனங்கள் எழுந்ததால் லாப நோக்கத்திற்காக மட்டுமே நடைமுறையை ஜொமேட்டோ மாற்றியதாகவும், இவ்வளவு பேசியும் ஏன் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை எனவும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.